கிரீட்டிங்ஸ் டு எவ்ரி ஒன். லைஃப்ல நம்ம செய்யற வேலை மேல நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தோணுதா? அது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, மாத்திக்கலாம். ஆனா மாத்திக்கணும். மாத்திக்கல அப்படின்னா லைஃப்ல நம்மளால வளரவே முடியாது. நீங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு எம்ப்ளாயிஸா இருந்தாலும் சரி, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, நம்ம என்ன வேலை செய்யறோமோ அது மேல நம்ம இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கணும். ஓகே, எப்படி வளர்த்துக்கிறது? நம்ம அன்றாட லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த சீப்பு, இந்த கண்ணாடி, ஸோ இது மூலியமா நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சீப்ல இருந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் கெரியர், நம்மளுடைய ப்ரொஃபஷனல் நம்ம கெரியருக்கு தேவையான கேரக்டர்ஸை நம்ம வளர்த்துக்கலாம். இந்த கண்ணாடியை வச்சு நம்மளுடைய பர்சனல் கேரக்டர் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். என்னடா இது சீப்ல இருந்து ப்ரொஃபஷனல், அதே மாதிரி கண்ணாடியில இருந்து பர்சனல், இது ஒரு ஏடாகூடமான கம்பேரிசனா இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கா? என்னுடைய மெசேஜே அதுதாங்க. பட் ஆனால் நான் மெசேஜ் இப்போ சொல்ல மாட்டேன், நான் எப்போ சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. நம்ம செய்யற வேலையில நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஸோ அந்த காரணம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம், அது பத்தாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நான் சொல்ற ஒரு 5 கேரக்டர் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம செய்யற வேலை மேல கண்டிப்பா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, நம்ம ஒர்க் பண்ற இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், இல்ல நம்ம படிக்கிற இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும், அந்த இன்ஸ்டிடியூஷன் நம்ம கிட்ட என்ன டிசிப்ளின் எதிர்பார்க்கறாங்களோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு 100% நம்ம கமிட் ஆயிடணும். ஓகே, நம்ம இன்ஸ்டிடியூஷன் ஒரு மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க, நம்ம வேற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல போய் படிக்கிறதுக்கோ அந்த இடத்துல போய் வேலை செய்யறதுக்கோ நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், 8:30க்கு நம்மளுடைய சைன் இன் டைம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 8:20க்கெல்லாம் நம்ம உள்ள போயிடணும். அப்ப நான் 8:20க்கு உள்ள போகணும் அப்படின்னா காலையில நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க வேண்டியது வரும். அப்படின்ற மாதிரி நமக்கு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு நம்ம கமிட் ஆயிடணும். இல்ல நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், அது எனக்கு பிடிக்கல, இந்த ரூல் என் மேல திணிக்கப்பட்ட ஒரு விதி மாதிரி இருக்கு, ஐ ஹவ் வாண்ட் டு லிவ் மை லைஃப், எனக்கு லைஃப்ல இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சு நம்ம லேட்டா எந்திரிச்சு லேட்டா ஆஃபீஸ்க்கு போயிட்டு எல்ஓபி வாங்கிட்டு ஏதோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏன் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் ஒரு மாதிரி நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இன்ஸ்டிடியூஷன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஓகே ஃபைன், மேபி ஏதோ ஃபார் என்னைக்காவது ஒரு நாள் அன்எக்ஸ்பெக்டடா இல்லை ஏதாவது ஒரு காமெடிக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் 1-2 ரூல்ஸ் நம்ம வயலேட் பண்ணுவோம், அதெல்லாம் இட் இஸ் ஓகே, அண்டர்ஸ்டுட். பட் அதர் தேன் தட் நம்மளை மாத்திக்கிறதுக்கு கரெக்டா இருக்கணும். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா பேஷன் ஃபார் லேர்னிங். இன்னைக்கு இது ரொம்ப முக்கியங்க. பிகாஸ் we are living in a highly competitive world and advanced technological world, அது நமக்கு தெரியும். ஸோ அதுல இந்த பேஷன் ஃபார் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டாலும் நம்ம நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம ஃபீல்டுல. ஸோ நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தாதான் நம்மளால அந்த ஃபீல்டுல நின்று ஷைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நான் நிறைய என்னுடைய கலீக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மேம் ஸ்டூடெண்ட் ஃபீல்ட்ல தான் நம்ம படிச்சுட்டே இருந்தோம், ஜாபுக்கு வந்ததுக்கு அப்புறமாவும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரைச்சமாவையே திருப்பி 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 அரைச்சிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சொல்ற விஷயத்தையே ஒரே மெத்தட்ல சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா போர் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம ஸ்கூல் காலேஜஸ்ல படிச்ச ஒரு விஷயம் தான், அதை அப்ளை பண்ணி தான் நம்ம ஜாப்ல போய் வேலை செய்ய போறோம். பட் ஸ்டில் இருந்தாலும் அதை நம்ம சின்னதா கொஞ்சம் மாடிஃபை பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், நம்ம கத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ லேர்னிங் மேல நமக்கு ஒரு பேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் தோசை சுடுறோம், ஒரு 4-5 பேர், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஒரு 4 பேருக்கு தோசை ஊற்றுவோம். அவங்க அந்த தோசை ஒரு வேளை கருகி போச்சு, லைட்டாக கருகிடுச்சு, இல்லை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப் வரல, ஏதோ மோரலெஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. பட் அதே தோசையை ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு 100 பேருக்கு நம்மளை செய்ய சொல்றாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பண்ற மாதிரி இங்கே நம்ம பண்ண முடியாது. அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் தேவைப்படும். நம்ம அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுல இருந்து தோசை சுட்டு டேபிள்ல பிரசன்டேஷன் பண்ற வரைக்கும் நம்ம ஸ்கில்ல நம்மளை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு உண்டான ஸ்கில் நம்ம கத்துக்கணும். ஸோ இதுக்கு ஓகேங்க என்னால 100 பேருக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் போல்டா அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கிறாங்களோ, those
those people are ready for learning. They do have the passion for learning. ஒரு சிலர் கேட்டா ஐயோ எங்க வீட்டுல 2 பேருக்கு சொல்றதே எனக்கு பெரிய விஷயங்க, என்னால 100 பேருக்குலாம் செய்ய முடியாதுன்னு பின்வாங்கிட்டு போறாங்க பாத்தீங்களா. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லேர்னிங் அண்ட் எக்ஸ்ட்ரா கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேஷன் இருக்காது. சோ அந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஜாபுக்கு போறதுக்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஆயிடும். என்னடா போனா ஏதாச்சும் ஒன்று புதுசா பண்ண சொல்லிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் எவ்வளவுதான் பண்றதுன்னு எவ்வளவுதான் கத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதனால passion for learning is very very important. The world needs only more smart workers than the hard workers. ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஏஐ எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து மோர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ் விட ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் நீடட். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் நமக்கு எப்போ நம்மளால பண்ண முடியும்னா நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் போது தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேஷன் ஃபார் லேர்னிங். எப்பவுமே நம்ம புதுசா ஏதாவது ஒரு விஷயம் வந்து கத்துக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்பதான் நம்ம ஒர்க் பண்ற இடம் வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஷன்ஸ். பொறுமை ரொம்பவே முக்கியங்க. ஓகே, சோ இந்த பொறுமை வந்து நாள் கணக்கா, வாரக்கணக்கா, வருஷ கணக்கா மேடம் அப்படின்னா அப்படி கிடையாது. பொறுமை வந்து நம்ம நினைச்சது கிடைக்கிற வரைக்கும், அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். ஓகே, அது நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கூட பொறுமையா இருந்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த பொறுமை எப்போ உடையும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணி இப்போ வந்து ஆனா அவங்க வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கிட்டாங்க இல்லை ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்கன்னா நமக்கு பொறுமையே இருக்காது. என்னடா நம்ம இத்தனை வருஷம் உட்காந்துட்டு இருக்கோம், இன்னைக்கு வந்தவங்கள மேலே போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல நமக்கு ஒன்று தோணும் பார்த்தீங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அந்த ஃப்ரெஷர்ஸ் கூட கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் எந்த வருஷத்துல இந்த கம்பெனிக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை வருஷத்துல என்னுடைய ஸ்கில் வந்து எதாவது டெவலப் பண்ணிருக்கேனா, எனக்கே இன்க்ரிமெண்ட் வரல, எனக்கே ப்ரொமோஷன் வரல, இன்னைக்கு வந்தவங்கள எப்படி மேலே போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளே கம்பேர் பண்ணி நம்ம ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு மேம். அவங்கெல்லாம் வந்து அவங்கள போட்டு கொடுத்துட்டு மேல போறாங்க மேம், வந்து மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப பார்ஷியல் பாக்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா. அதுக்கு நான் பின்னாடி வரேன். ஓகேங்களா. சோ அதனால பேஷன்ஸ், நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஓகே ஃபைன், நம்ம கிட்ட அந்த ஸ்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்து அந்த கம்பெனிக்கு அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய ஸ்கில் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அந்த மாதிரி ஸ்கில்ல தான் நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் பத்திலாம் நம்ம கவலையப்பட வேண்டிய ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கம். ஓகே, ஸோ அதனால நம்ம ஒர்க் பண்ற இடம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா மூணாவது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ், பொறுமையா இருக்கணும். ஓகேங்களா. சோ அது நமக்கு கையில கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். ஓகே, சோ அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி. ஓகே, சோ அடாப்டபிலிட்டி அப்படின்னா சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளை மாத்தி அமைச்சிட்டு வேலை செய்யறது. சோ அது வந்து அடாப்டபிலிட்டி. ஓகே ஃபைன். சோ இந்த அடாப்டபிலிட்டி ஃபர்ஸ்ட் நான் அந்த நிறைய பேர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்துட்டேன், மேம் என்னால இவங்க சிஸ்டம்க்கு அடாப்டே பண்ண முடியல, ஏன்னா நான் முன்னாடி ஒர்க் பண்ற இடம் அப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் 2 விஷயம் சொல்றேங்க. அடாப்டபிலிட்டி, நான் ஒர்க் பண்ற இன்ஸ்டிடியூஷனுக்கு அடாப்ட் பண்ணிக்க என்னால முடியுமா முடியாதான்னு முதல்ல நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்ப தெரிஞ்சுக்கணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில கொடுப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க எந்த டைம்க்கு உள்ள வரணும், எந்த டைம்க்கு வெளியில போகணும், எங்களுடைய நார்ம்ஸ் என்ன அப்படின்னு எல்லாமே டீடைலா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல போட்டிருப்பாங்க, நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை டீடைலா படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்க்கு என்னால அடாப்ட் ஆகிக்க முடியும் அப்படின்னா மட்டும் சைன் பண்ணிட்டு ஜஸ்ட் கெட் இன்சைட் தட் இன்ஸ்டிடியூஷன். ஒருவேளை என்னால அடாப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா நம்ம முடிவை அங்கேயே எடுத்துடணும். இன்னும் ஒரு சில கேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பாயிண்ட் ஆகிற டைம்ல இவ்வளவுதான் வேலை சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் தான் வேலை சொல்லுவாங்க மேம், இவ்வளவுதான். பட் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லாத வேலையெல்லாம் வந்து உள்ள சொல்லுவாங்க. அப்புறம் என்னடா இதுல நமக்கு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தோணும். ஓகே, சோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, ஒருவேளை நமக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து யூஸ்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு, லிமிட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு, அன்லிமிட்டடா போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல we can go and explain. அந்த எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் பொலைட்டா இருந்தா பரவாயில்ல. ஓகே ஃபைன். இல்ல அவங்க கொடுக்குற எக்ஸ்ட்ரா ஒர்க் அதுல இருந்து நான் ஏதாவது ஒரு ஸ்கில் என்னால கத்துக்க முடியுது, வேறஸ் வந்து அது எனக்கு லைஃப்ல எங்கேயாவது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா யோசிக்காதீங்க, அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிடுங்க. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நானும் ஒர்க் போகும்போது இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் உள்ள போனதுக்கு அப்புறமா இதை பத்தி எழுதிட்டு வாங்க, அதை பத்தி எழுதிட்டு வாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் எதுக்குடா இவ்வளவு அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாம சரி ஓகே வேலை வேணுமே அப்படின்றதுக்காக வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட்
அந்த மாதிரி நேரத்துல நம்ம கத்துக்கக்கூடிய ஸ்கில் வந்து பின்னாடி நமக்கு வந்து ரொம்பவே ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஒரு 60 பேர் 70 பேர் வேலை செய்யற இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப தனியா தெரிஞ்சேன். என்னோட ஸ்கில் வந்து தனியா தெரிஞ்சது. ஸோ அப்பதான் எனக்கே புரிஞ்சது, தேங்க் காட் தட் ஐ ஹவ் லேர்ன் சம்திங் பிஃபோர், ஸோ விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ நவ் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அன்னையிலேருந்து வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்கிட்ட மேனேஜ்மெண்ட் வந்து என்ன ஒர்க் கொடுத்தாலும் அது எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் பண்ணி கொடுத்தேன், தெரியலன்னா கத்துக்கிட்டு செய்வேன். ஸோ இது எந்த விதத்துலயும் வந்து எனக்கு வந்து ஒரு டிராபேக்கா அமைஞ்சதே இல்லை. என்னுடைய ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதனால வந்து அடாப்டபிலிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு தெரிஞ்சுட்டு உள்ள போங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா ஒர்க் கொடுக்குறாங்க. நம்ம இன்னொரு விஷயமும் இருக்குங்க, சரி ஓகே மேம், முதல்ல நானும் நிறைய என்னோட கலீக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணுவேன், அவங்களும் போய் பண்ணுவாங்க. பட் கூட மற்றவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு அழகான ஒரு டேர்ம் வந்து அவங்கள வச்சு கூப்பிடுவாங்க. ஓகே, அவங்கள வச்சு சொல்லுவாங்க, இழிச்சவாயா நீ எல்லா வேலையும் தலையில போட்டு சேர அப்படின்னு இந்த ஒரு டேர்ம் கொடுப்பாங்க இல்லையா, அதை காதலே வாங்காதீங்க. அந்த டேர்ம் அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. அதுக்கு அர்த்தம் ஐ எம் க்ரோயிங் மை செல்ஃப். அந்த எக்ஸ்ட்ரா வேலை நம்ம செய்யறதுக்கு உண்டான அர்த்தம் வந்து ஐ எம் க்ரோயிங் மை செல்ஃப், அந்த ஐ எம் லேர்னிங் சம் நியூ ஸ்கில். அப்படி அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு growth ரொம்பவே நல்ல. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க என்ன நீயே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் மைண்ட் பண்ண மாட்டேன், இதுல இருந்து நான் என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஐ யூஸ் டு திங்க். ஓகேங்களா? ஸோ அடாப்டபிலிட்டியில ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களுடைய ஒர்க்கை நம்மளால அடாப்ட் பண்ண முடியுமான்னு பாத்துக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன அப்படின்னா talking gossip and then hearing to gossips. இது வந்து இது இருந்துச்சு அப்படின்னா அடாப்டபிலிட்டி கிடையாது. அந்த கம்பெனி இருக்கிற தெரு பக்கமே நம்ம போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறது, நம்மளை பத்தி அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. ஸோ இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளால அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங், ஒர்க் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ல காமனான விஷயத்தை பத்தி பேசுங்க, அடுத்தவங்களை பத்தி பேசவே பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன், நம்மளை பத்தி தேவையில்லாத டாக்ஸ் போயிட்டு இருக்கா, இல்ல நம்மளை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களா, இப்போ ஒருவேளை அந்த தப்பு நம்ம பண்றோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பா என்ன பண்ணலாம், அந்த தப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை நம்மளை பத்தி உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஆபீஸ்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அதையும் நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா எக்ஸ்கியூஸ் மீ, அதை வந்து எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம்? அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா நம்மளை பத்தி தப்பான ஒரு கமெண்ட், அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்க, அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கோமோ அந்த வேலையை நிறுத்தாம இன்னும் முன்னாடி விட அதிகமான இன்வால்மெண்ட்டோட அந்த வேலையை ப்ராம்ப்டா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்க அப்படி செய்யும் போது நம்மளை பத்தி போய் போட்டு கொடுக்குறாங்க பாத்தீங்களா நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ், அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ 1 மாசம் பார்ப்பாங்க, 2 மாசம் பார்ப்பாங்க, 3வது மாசம் வந்து நீ சொல்ற மாதிரி கிடையாது, அவங்க பாட்டுக்கு வராங்க, அவங்க வேலையை பார்க்கறாங்க, யூ ஜஸ்ட் மைண்ட் யுவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த 3 மாசத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து நம்ம செய்யக்கூடிய வேலையை ப்ராம்ப்டா செய்யணும். ஒரு வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கு, வேர் த மேனேஜ்மெண்ட் இஸ் ஆஸ்கிங் அஸ் சம் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற டைம்ல நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஐ வாஸ் நாட் லைக் தட். அதையுமே வந்து நம்ம கொஞ்சம் சொல்ற விதம் கொஞ்சம் பொறுமையா சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து நடக்கும். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அடுத்தவங்களை பத்தி அவங்கள பத்தி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி ஒன்னு ஜாபை விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு கேட்டகரி நான் பாக்குறேன். இல்ல அப்படின்னா நான் எவ்வளோ சின்சியரா இருந்தேன், எனக்கு கிடைச்ச பேர் இதுதான், இனிமே நான் ஏன் சின்சியரா இருக்கணும், ஓகே ஃபைன், நான் இனிமே எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஆட்டிடியூட் மாத்திக்கிறாங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா அதை எடுத்துக்கிட்டு அவங்க நார்மலா செஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த கூட தப்பா செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இப்போ என்ன ஆகும், இவங்களை பத்தி போய் போட்டு கொடுக்கறதுக்கும் அவங்க தப்பா செய்யறதுக்கும் 2 டேலி ஆயிடும். அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. நம்மளை பத்தி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா தேங்க் டு காட், ஃபர்ஸ்ட் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா 100 பேர் வேலை செய்யற இடத்துல என்ன மட்டும் எதுக்கோ ஹைலைட் ஆகுது அப்படின்னா அதுல இருந்து நீங்க மேல போக போறீங்கன்னு எடுத்துக்கோங்க. சோ அதனால வந்து நம்மளை பத்தி ஏதாவது ஒரு காசிப்ஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கோமோ அந்த வேலையை அதே சின்சியரோட கரெக்டான டைமிங்கோட பண்ணிட்டு இருக்கும் போது நாளடைவுல நம்ம மேல வந்து சொன்ன புகார்கள் எல்லாமே வந்து மாறி போயிடும். சோ அது நம்ம மாத்துற வரைக்கும் அங்கிருந்து நீங்க ரிசைன் பண்ணிட்டு வெளியில வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து கத்துக்கிட்டது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா
அடுத்த முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சிவியரன்ஸ். ஓகே, ஸோ வந்து விடாமுயற்சி. நம்ம மேக்ஸிமம் எதுக்குமே விட்டு கொடுக்காம விடாமுயற்சியில பண்ணணும். ஓகே ஃபைன். என்ன மாதிரி எதுக்கு விடாமுயற்சி? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து வளர்த்துக்கக்கூடிய விஷயத்துல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து நம்ம வேலை செய்யணும். ஓகேவா, விட்டு கொடுக்காம வேலை செய்யணும். ரெண்டாவது, நம்ம ஒர்க் பண்ற இன்ஸ்டிடியூஷன் வளர்றதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப விடாமுயற்சியா பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பேஷன் ஃபார் லேர்னிங், பேஷன்ஸ், அதுக்கப்புறமா அடாப்டபிலிட்டி, பர்சிவியரன்ஸ். ஸோ இந்த 5 நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடமாகட்டும், நீங்க வந்து படிக்கிற இடமாகட்டும், அதுக்கப்புறமா உங்களுடைய லைஃப், பர்சனல் லைஃப், சாரி உங்களுடைய ஃபேமிலி லைஃப், எதுவா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட அந்த இடத்துக்கு உள்ள போவீங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப் பார்க்கலாம். பர்சனல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய இருக்குங்க. அது வந்து நமக்கும் தெரியும். ஒவ்வொரு குணங்கள் நம்ம வந்து வளர்த்துக்கும் போது அதனுடைய நன்மை தீமை எல்லாமே நமக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி இந்த பர்சனலான ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம ஏன் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கண்ணாடி வந்து நம்மளுடைய முகத்தை பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பாடமா அமையணும். நம்மளுடைய நல்ல குணங்கள் வந்து கண்ணாடி மாதிரி அவங்கக்கிட்ட பிரதிபலிக்கணும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நல்ல கேரக்டர்ஸ் வந்து நம்ம வளர்த்துக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. பட் நான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மட்டும் சொல்கிறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி. கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஜாபுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஒரு அது வரைக்கும் ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கிற வரைக்கும் ஓகே. பட் ஒரு குழந்தைன்னு வரும்போது பேசிக்கா அந்த குழந்தை கூட ஒரு 2 வருஷமாவது அந்த அம்மா இருக்கணும், அந்த மதர் இருக்கணும். ஸோ அப்படி உங்களால ஒரு 2 வருஷமாவது ஸ்பெண்ட் பண்ணி இருக்க முடிகிற மாதிரி இருந்தாதான் நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம காட்டக்கூடிய பின்னாடி நம்ம லைஃப்ல வந்து எவ்வளவோ சம்பாதிக்க போறோம், அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தான். பட் ஆனால் எந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு பேரண்ட்ஸ்னுடைய அரவணைப்பு வேணுமோ அந்த நேரத்தில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்கிறது தான் நம்ம காட்டுற மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. சும்மா பணத்தை மட்டும் சம்பாரிச்சுட்டு உனக்காக தானே நான் வீட்லேயே இருக்கிற கூட நேரம் இல்லாமல் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றதுல இன்னைக்கு எந்த விதமான ஒரு அர்த்தமுமே கிடையாதுங்க. ஸோ அதனால நமக்கு எப்போ வந்து குழந்தைங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அந்த ரெஸ்பான்சிபிள் நம்ம காட்டணும். அதுதான் உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும் போது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த குழந்தை மனசுல எனக்கு ஒன்று அப்படின்னா எங்க அப்பா வந்து நிற்பாங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும். எங்க அப்பாவே என்னால இது பண்ண முடியல, பார்க்க முடியாது. இன்னைக்கு இதுக்கு எல்லா ஜாப்லயும் வந்துருச்சு. ஒரு நார்மலா ஒரு வேலை செய்யறோம், சாரி, ஸோ எல்லா ஜாப்லுமே இது வந்துருச்சு. ஸோ எல்லாருமே சொல்றது குடும்பத்துக்காக தாங்க நாங்கள் உழைக்கிறோம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எல்லாருமே குடும்பத்துக்காக தாங்க பண்றோம். பட் ஆனால் அந்த குழந்தை மனசுல வந்து பொறுப்பான ஒரு பேரண்டா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பா அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள வந்து பொறுப்பா வந்து நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ஆனஸ்டிங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோம். பட் ஆனால் நேர்மையான ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கறது இல்லை, நேர்மையா இருக்கணும்ன்றத சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால வந்து நேர்மை இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நேர்மையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பத்தி. ஸோ முதல்ல வந்து நம்ம வந்து ரொம்ப அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப கருணையோடு நடந்துக்கணும். அதை பார்த்து நம்ம குழந்தைங்க வளரும் போது தான் அது அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ அட்லீஸ்ட் கஷ்டப்படுறவங்களுக்கு முன்னாடியாவது நம்ம அவங்க மேல ஒரு கைண்டோட ஒரு கருணையோட வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அந்த குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட். ஸோ அதனால வந்து நம்மளுடைய நன்றி உணர்வோடு இருக்கிறது. ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மளுக்கு உதவி பண்ணவங்க யாராவது இருந்தாலும் சரி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு கிராட்டிடியூட் காட்டுறது, ஒரு நன்றி உணர்வு காட்டுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பார்க்கணும். பார்க்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அப்பா அம்மாட்ட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அந்த குழந்தைங்க மனசுல நம்ம பதிய வைக்கணும். நம்ம நிறைய ஸ்கில் கற்றுக் கொடுப்போம். இப்போ சம்மர் வந்துருச்சு அப்படின்னா சம்மர் கேம்ப், ஸ்கேட்டிங், திஸ் அண்ட் தட், எவ்வளவோ எக்ஸ்ட்ரா கரிக்குலம் வந்து நமக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். பட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் த பர்சனல் குவாலிட்டிஸ். ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப கிராட்டிடியூடோட நடந்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரேஜ், வீரம். ஸோ
பணம் இருந்தாதான் வீரம் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட, நம்ம கிட்ட எத்தனை கோடி பணம் போனாலும் அதை என்னால் சம்பாரிச்சுக்க முடியும் அப்படின்ற வந்து ஒரு தைரியம். நமக்கு இருந்து பணம் மட்டும் இல்லை, நம்மகிட்ட இருந்து எது நம்மளை விட்டு போனாலும் என்னால் வந்து போல்டாக இருக்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு தைரியத்தை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு மத்தியில் வந்து நம்ம மூலிமா வந்து வளர்த்து விடணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம் நம்ம லைஃப்பில். அப்போல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எவ்வளோ போல்டாக நம்ம இருக்கிறோம். ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து வளரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ். ஸோ மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை. ஸோ அது வந்து நம்ம அஃப்கோர்ஸ் குழந்தைங்களெல்லாம் மன்னிச்சிடுவோம், பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த குணம் இது வந்து இந்த நான் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இந்த 7-8 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஸோ அதில் இந்த மன்னிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியம். இது வந்து நம்ம பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களால ஈஸியாக மன்னிச்சிருவோம். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் நம்ம மன்னிக்கவே மாட்டோம். இது அதிகமாக நம்ம குழந்தைங்க பார்த்து வளர்றாங்கங்க. அது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம ஏதாவது ஒன்றுனா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட பயங்கரமாக போய் சண்டை போடுறது, மன்னிச்சு தான் பார்க்கலாமே. இப்போ நம்ம நினைப்போம் மேம் நாங்கள் மன்னிச்சு தான் இருக்கோம், பட் அவங்க தான் எங்களுக்கு தேவையில்லாமல் எங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அப்போ அது நம்ம பிரச்சனையே இல்லை, அது அவங்க பிரச்சனை. நம்மளுடைய வேலை என்ன, மன்னிக்கிறது. ஸோ அதனால வந்து இந்த மன்னிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு நம்ம குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு வளர்றது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி. ஸோ மனிதாபிமானம். ஸோ ஹியூமனிட்டி வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. பட் இருக்கு, ரொம்ப குறைஞ்சிச்சுன்னா சொல்ல முடியாது. நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் அது பண்ண முடியல அப்படின்னாலும் அது நம்ம குழந்தைங்கள்ட்ட சொல்லியாவது வந்து நம்ம வளர்த்தணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பர்சனல் கேரக்டர்ஸ் நம்ம வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம மூலிமா நம்ம குழந்தைங்களுக்கும் அது வந்து நம்ம பேர பசங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மனசில் நிற்கணும். சரி, ஓகே மேம், இதெல்லாம் ஓகே. இப்போ கமிங் டு த மேட்டர், இதெல்லாம் நீங்கள் சொன்ன பர்சனல் அது இதெல்லாம் ஓகே. பட் இது என்ன சீப்பு கண்ணாடியோட என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மேட்டர் ரொம்ப சிம்பிள். ஸோ தினமும் காலையில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி என்னைக்காவது தலையில் சீப்பு இல்லாமல் நம்ம வெளியில் போவோமா? ஓகே, சாரி, தலையில் சீப்பு இல்லாமல் இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தலை சீவாமல் நம்ம வெளியில் போவோமா? ஆமாம் மேம் போவேன், ஏன்னா நான் மொட்டை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேணாம். ஸோ கண்டிப்பாக தலை சீவாமல் நம்ம வெளியில் போக மாட்டோம். ஸோ நான் ப்ரொஃபஷனல் கேரக்டர்ஸை எதனால இந்த சீப்போட கம்பேர் பண்ணனா, நம்ம முடி களைஞ்சிருக்கோம் இல்லையா, அது இந்த சீப்பு வந்து எவ்வளோ அழகாக ரொம்ப டிசிப்ளின்டாக நம்ம சீப்பு வந்து நம்ம முடியை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஃபார்முக்கு கொண்டுட்டு வருதோ, அதை நம்ம தினமும் இந்த சீப்பை எடுத்து நம்ம தலையில் சீவும் போது இது மாதிரி தான் என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு சில குவாலிட்டிஸை நான் கற்றுக்குவேன். நான் கோவப்பட மாட்டேன். ஸோ ஐ வில் பி வெரி பேஷண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே தினமும் வந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணும், அப்புறம் 10 நாள் கழிச்சு மறந்துடும். அதனால தான் நான் சீப்பை கொண்டு வந்து அங்கே வைக்கிறேன். என்ன மறந்துடுவீங்க, ஆனால் சீப்பை மறக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால தலை சீவும் போதெல்லாம் என்ன தோணணும், ஸோ கண்டிப்பாக என்னுடைய ப்ரொஃபஷனல் கேரக்டர்ஸை வந்து நான் ரொம்ப நல்லா வளர்த்துட்டு என்னுடைய நான் பண்ணுற வேலையில் வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவேன் அப்படின்றத நமக்கு இந்த சீப்பு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் சில்லியாக இருக்கும், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ அடுத்தது வந்து கண்ணாடி. ஸோ கண்ணாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மூஞ்சை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி கண்ணாடி வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறை வந்து நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்மளுடைய குணாதிசயங்களை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஞாபகம் வச்சுட்டு அவங்க அந்த மாதிரி வாழணும். ஸோ அதனால் இந்த கண்ணாடியை பார்த்து நம்ம மூஞ்சி பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய பர்சனல் கேரக்டர் வந்து நான் நல்லபடியாக வச்சுருக்கேனா, நாளைக்கு என் குழந்தை வந்து அது வாழும்போது என்னுடைய வாழ்க்கை அந்த குழந்தைக்கு ஒரு பாடமாக அமையுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குண்டான வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்குண்டான குவாலிட்டிஸை நம்ம டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இனிமேல் கண்ணாடி பார்த்தா நான் மறுபடியும் சொல்கிறேன், என்ன கூட மறந்துடுவோம், ஆனால் கண்ணாடியை வந்து நம்ம மறக்க மாட்டோம் இல்லையா? ஸோ கண்ணாடி பார்க்கும்போது என்னுடைய பர்சனல் கேரக்டரை நான் நல்லா வளர்த்திக்கணும்னு உங்களுக்கு தோணிட்டே இருக்கணும். சீப்பை பார்க்கும்போது என்னுடைய ப்ரொஃபஷனல் கேரக்டர் நான் நல்லா வளர்த்திக்கணும்னு சொல்லி தோணிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஐ ஹவ் கம்பேர்ட் திஸ் ப்ரொஃபஷனல் அண்ட் பர்சனல் கேரக்டர்ஸ் வித் கோம் அண்ட் மிரர். ஓகே, ஃபைன். ஸோ இன்னையோட லைஃப் ஸ்கில், சாரி இந்த வீடியோவோட லைஃப் ஸ்கில், எக்ஸ்கியூஸ் மீ, 2 செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக வேறு ஒரு லைஃப் ஸ்கில்லோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணவே வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எதனால பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் என்னை வளர்த்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ until we meet in the next video, it's bye from me. Take care.